அண்ணா, பொண்ணை கண்டுபிடிச்சாச்சு. ஓடி வாங்க, ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க, அப்போலோ ஹாஸ்பிடல் போறோம். ஓடி வாங்க, ஆக்சிடென்ட், ஓடி வாங்க. எனக்கு ஒண்ணும் ஆகல. அம்மா, உனக்கு ஒண்ணும் தெரியாது, உள்காயமா இருக்கும். என்னாச்சு? மேல மண்ணாச்சு. யோ, நீங்களா ஃபைட்டர்ஸ் தானயா? ஹீரோயினை துரத்த சொன்னா ஊரை விட்டு துரத்துற மாதிரியா துரத்துவீங்க? இல்ல சார், நான் தான் கவனிக்கல. ஷாட் ஓகே தானே? ரொம்ப நேச்சுரலா இருந்தது. எக்ஸலென்ட். என்னைக்கு ப்ரொடியூஸ் ஆனமோ அன்னைக்கு போச்சு நம்ம நிம்மதி. இவளுக்கு ஸ்ராஜிகிட்டா கூட ஷெட்யூல் கேன்சல் ஆகிடுமோன்னு பயமா இருக்குது. என்ன புலப்படாது சார். உங்க பொண்ணோட 2வது பட டேட் விஷயமா காலையில இருந்து பேசிட்டு இருக்கேன். முடிவே சொல்ல மாட்டேன்றீங்க. 3 ரூபா வரைக்கும் ஏறி வந்துட்டேன். இந்த பாருங்க, இந்த படம் ரிலீஸ் ஆன அப்புறம் என் பொண்ணு சம்பளம் 10 லட்சம். இப்பவே அட்வான்ஸ் கொடுத்தா 5 லட்சம். அவ்வளவுதான். 5 லட்சத்துக்கு 1 ரூபா குறைஞ்சாலும். அப்ப நான் கிளம்புறேன் சார். நீங்க இன்னும் கிளம்பலையா? யோ பியாரோ சார், நீ என்ன பண்ணுவியோ தெரியாது. படப்பிடிப்பில் விபத்து, பிரபல நடிகை ஷைலஜா உயிர் தப்பினார்னு நாளைக்கு காலையில தினத்தந்தி ஃபர்ஸ்ட் பேஜ்ல வரணும். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் பேஜ்ல போட மாட்டாங்க சார். போடவை, அதுக்கு தான் உனக்கு சம்பளம். சுந்தரமூர்த்தி, நாளைக்கு அவுட்டோர் ராமேஸ்வரம் கிளைமேக்ஸ் சாங்கு அங்கே ரிஹர்சல் பண்ண முடியாது. இன்னைக்கு நைட் இங்கே பண்ணிடலாம். காலைல இருந்து ஓடி ஓடி என் பொண்ணு டயர்ட் ஆயிடுச்சு. ரிஹர்சல் பண்ண முடியாது. நீங்க ரிஹர்சல் பண்ண வேணாம் சார். உங்க பொண்ணு பண்ணா போதும். நக்கலா? ரிஹர்சல் இல்ல. ப்ரொடக்ஷன் சார் ஸ்டெடிக்கு பேக்கப் பண்ணிக்கலாமா சார்? நீங்க பேக்கப் பண்ணிக்கங்க சார். வரேன் சார். முதல்ல மாஸ்டருக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டா. நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷமா. அம்மா, நாளைக்கு கிளைமேக்ஸ் சாங் வச்சிருக்கேன். அவுட்டோர் கிரவுட் எல்லாம் இருக்கு. நைட் ரிஹர்சல் பார்த்தா நல்லா இருக்கும். உங்க அப்பா மாட்டேங்கிறாரு. நைட் ரிஹர்சல் வேற ஆளச்சு பாருங்க. என் பாப்பா ரொம்ப டயர்டா இருக்கு. நாங்க ரெஸ்ட் எடுக்க சுவிட்சர்லாந்து போறோம். பாத்தியாமா? டைரக்டர் சார், நான் பண்றேன். நீங்க டான்ஸ் அசிஸ்டன்ட் அனுப்புங்க. Thank you. மாஸ்டருக்கு ப்ரோகிராம் சொல்லிருங்கப்பா. யோ, முதல்ல ப்ரொடியூசர் வீட்டுக்கு போய் பிரியாணி பிக்கப் பண்ணு. அதுக்கப்புறம் டான்ஸ் அசிஸ்டன்ட் பிக்கப் பண்ணு. புரியுதா? ஏண்டி வாசல் நிக்கிற? இன்னைக்கு டிவில சீரியல் ஒண்ணு இல்லையா? தேவண்ணா, நான் வேணும்னு ஏமாத்தல. வேணா பணத்தை திருப்பி. ஹலோ, நான் சுந்தரமூர்த்தி பேசுறேன் சார். அதான் பிரியாணி அமிச்சிட்டேனையா? அது இல்ல சார், என் பொண்ணு அந்த தேவா தூக்கிட்டு போயிட்டான். ஐயா, என்னையா அது? நான் போலீஸுக்கு போறேன் சார். ஐயோ, போலீஸுக்கெல்லாம் போடாதியா? விஷயம் வெளில தெரிஞ்சுன்னா படம் நின்று போச்சுட்டு ஃபைனான்ஷியல் துட்டு கொடுக்க மாட்டான். ஹோம் மினிஸ்டர் எங்க ஊருக்காரரு, அவர்கிட்ட அழைச்சிட்டு போற அவர் தான் பண்ணுவாரு. சினிமாக்காரங்க பூஜைக்கு கூப்பிடுங்க, வர்றேன். கிளாப் அடிச்சு படத்தை ஆரம்பிச்சு வைக்க சொல்லுங்க, செய்யறேன். 100ஆவது நாள் ஃபங்க்ஷன்ல ஷீல்டு கொடுக்க சொல்லுங்க, கொடுக்குறேன். ஆனா இந்த தேவா பிரச்சனையில மட்டும் என்னால ஒன்னும் பண்ண முடியாது. ஹோம் மினிஸ்டர் நீங்களே முடியாதுன்னா இப்படி? அவனை பாய்ச்சிட்டா நான் ஹோம் மினிஸ்டராகவே இருக்க முடியாது. ஹோம்ல தான் இருக்கணும். புரியல? வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. இந்த பாருங்க, டோட்டல் சவுத் டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லா அவன் கையில.
அவன் தயவு இல்லாம அந்த ஏரியால இருந்து ஒரு ஓட்டு கூட வாங்க முடியாது. சார் என் பொண்ணு வாழ்க்கை 4 நாள் கண்டுக்காம இருக்கியா, அவனே அமுச்சு வச்சிருவான். சார் அது என் பொண்ணு சார். அது பிரச்சனை பண்றது முன்னாடி யோசிச்சிருக்கணும். அவளை பெரிய ஹீரோயின் ஆக்கணும்னு கனவு கண்டேன். நான் கூட தான் கனவு கண்டேன், சிஎம் ஆகணும் பிஎம் ஆகணும்னு. பழிச்சுதா? சரி, அசம்பிளி டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். வரேன். சார் 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 என் பொண்ணு வாழ்க்கை சார், ப்ளீஸ் சார். சார் என் பொண்ணு வாழ்க்கை சார், காப்பாத்துங்க சார். சார் சார் என்ன சார் இது கண்டுக்காம போறாரு? உங்களுக்கு மினிஸ்டர் தெரியும், நீங்க மினிஸ்டருக்கு உங்களுக்கு தெரியுமா? இப்ப என் பொண்ணை யார் காப்பாத்துவா? ஏன் நீ தான் பெரிய பிசா வச்ச, நீ போய் காப்பாத்துறதே? ஐயோ, தேவான்னு உயிரோட புதைச்சிடுவா. ஐயோ, இது வரைக்கும் நான் படத்துக்கு செலவு பண்ண 10 கோடி எல்லாம் ஆண்டவா ஏதாவது ரூபத்தில் வந்து காப்பாத்துப்பா. அர்ஜுன், சொல்லுங்க சித்தப்பா. என்னடா இவ்வளவு ஹைட்ல இருக்க? அதெல்லாம் இருக்கட்டும், இந்த வயசுல நீங்க வீட்ல இல்லாம இங்க என்ன வேலை உங்களுக்கு? இந்த பாரு, என் வயசை பத்தி பேசாத, எனக்கு கெட்ட கோபம் வரும். இது உடம்பு இல்லடா, இரும்பு. உன்ன மாதிரி நானும் தொங்கி காட்டுட்டா? அதெல்லாம் நாளைக்கு வச்சுக்கலாம், நீங்க மேல போங்க, நான் வந்துடுறேன். அந்த கேரியர் எடு. அர்ஜுன், எல்லா இடத்துலயும் பாம்பு வச்சாச்சா? வச்சுட்டேன். 200 பாம் ஒவ்வொன்றா வெடிக்கும். சரி, நான் சைரன் ஆன் பண்ணிட்டு வந்துடுறேன். சித்தப்பா வரல? வரலையே. வரலையே? அப்பவே கிளம்ப சொல்லிட்டேங்க. வந்துருவாரு. நான் போய் பிளாஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். சித்தப்பா, சித்தப்பா ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறாரு. கேக்குதா? சித்தப்பா, சித்தப்பா சித்தப்பா உள்ள மாட்டிட்டாங்க. சித்தப்பா உள்ள மாட்டிட்டாங்க. வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ண முடியாது அர்ஜுன். ஏய் அர்ஜுன், வேணாம். அர்ஜுன் சொல்லாத. அர்ஜுன், அர்ஜுன். சித்தப்பா வால்வுலையும் சிவியர் பிளாக்கேஜ் இருக்குது. எவ்வளோ சீக்கிரம் பைபாஸ் சர்ஜரி பண்ணுறோமோ அவ்வளவு நல்லது. டெஃபினட்டாக அவர் இன்னொரு அட்டாக்கை தாங்க மாட்டார். எவ்வளோ செலவாகும் டாக்டர்? 3 lakhs. எனி ப்ராப்ளம்? ஒன்றும் இல்லை டாக்டர், நீங்கள் சர்ஜரிக்கு அரேஞ்ச் பண்ணுங்கள், நான் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுறேன்.
சித்தி அர்ஜுன் டாக்டர் என்ன சொன்னாருப்பா? ஒன்றும் இல்லையா, ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ண எல்லாம் சரியாயிடும். முக்கியமாக ஏதோ பேசணும்னு சொன்னீங்க. பேசணும், ஆனால் அதை இப்படி ஆரம்பிக்கிறது தான். பரவாயில்ல சொல்லுங்க. அது இந்த தேவா இருக்கான்ல, நம்ம சைலஜாவை தூக்கிட்டு போட்டான்ப்பா. தம்பி, படம் இன்னும் கிளைமேக்ஸ் முடியல. 10 கோடி ரூபாய் மாட்டிட்டு இருக்கு. ஹோம் மினிஸ்டர் வரைக்கும் பார்த்துட்டேன், ஒன்றும் முடியல. நீ தான் இப்படியா அந்த பொண்ணை. இதான் முக்கியமான விஷயமா? யாரோ யாரையும் தூக்கிட்டு போனா எனக்கு என்ன வந்துச்சு? நான் யாரையும் காப்பாற்ற மாட்டேன். எனக்கும் சைலஜாவுக்கும் எந்த வித சம்பந்தமும் கிடையாது. புரிஞ்சுதா? நீதானா? ஐயா, இவனாலதான் அவளை காப்பாற்ற முடியும்னா? உன் பொண்ணு பேர சொன்னாலும் இந்த எகிறான். இவன்லாம் எங்கேயா காப்பாற்ற போறான்? காப்பாத்துவா, கண்டிப்பா காப்பாத்துவா. என் பொண்ணுன்னா அவனுக்கு உசுறு. என்ன முடிவு பண்ண? அவன்கிட்ட இருந்து ஷைலுவை கூட்டு வரேன். அவன் மேல இருக்கிற அக்கறையில் இல்லை. எனக்கு பணம் வேணும். பணமா? பணம் என்னப்பா பணம்? அச்சடிச்ச பேப்பரு எவ்வளவு ஒன்று சொல்ல. அவளை கூட்டு வந்துட்டு சொல்றேன். ஒரு கிங்ஸ் கொடுங்க. சார் சிகரெட். சார் சார் பயமுறுத்துறியா? இப்பதான் என் ஞாபகம் வந்ததா உனக்கு? என்னை தொட்டு பேசுற ஒரே ஒரு ஃப்ரெண்ட் நீ தானே. இவ்வளோ நாள் என்னை பார்க்கணும்னு கூட உனக்கு தோணல. இப்போ வந்துட்ட. அவசரமா மட்டும் போன. அத வந்துட்டல. உன் கூட எதுக்கு சண்டை? இந்தா